தென்னிந்தியாவின் அடர்ந்த காடுகளில் செங்கதிர்கள் இலைகளின் வழியாக ஆடுகின்றன. அத்தகைய பரந்த காட்டில் ஒரு கொடூரமான புலிராஜா வாழ்ந்து வந்தான். தனது மகத்தான கர்ஜனை மற்றும் பொன்னாடை கோடுகளுக்கு பெயர் பெற்ற ராஜா காட்டின் அனைத்து விலங்குகளாலும் பயப்படப்பட்டது. தனது வலிமை மீது அதிக கர்வம் இருந்ததால் தனது ஆணவத்திலும் சீற்றத்திலும் பெயர் பெற்றிருந்தான். இது அவனை அடிக்கடி கவனக்குறைவாக ஆக்கியது. ஒரு வெப்பமான மதியம் ராஜா தனது இரையை தேடி காடுகளில் சுற்றி வந்த போது ஒரு நதியுள்ள ஓடையை எதிர்கொண்டான். தாகம் அவன் தொண்டையை வருத்தியது. எனவே அவன் கரையருகே குழப்பி குளிர்ந்த தண்ணீரை குடிக்கத் தொடங்கினான். அவன் குடிக்கும் போது அருகில் ஒரு எறும்பு கூட்டம் வேலை செய்து கொண்டிருந்தது. அவை மலைக்கு உணவை கொண்டு சென்று கொண்டிருந்தது. அவற்றில் 7 சிறிய உறுதியான எறும்புகள் இருந்தன. அவற்றிற்கு பொருத்தமான பெரிதான துண்டுகளை எடுத்து கொண்டு சென்றன. ராஜா எறும்புகளை கவனித்த போது அவைகளை பார்த்து சிரித்தான். நீங்கள் எவ்வளவு சிறியவர்களாக இருக்கின்றீர்கள் என்று அவன் கேலி செய்தான். என் ஒரு கைவிரலால் உங்கள் முழு கூட்டத்தையும் நசுக்கலாம். அந்த 7 எறும்புகளும் தங்களது பணியை நிறுத்தி அந்த உயரமான புலியை நோக்கி பார்த்தன. அவற்றின் அளவிற்கு இடமின்றி அவை அவனது வார்த்தைகளால் அஞ்சவோ கோபமடையவோ செய்யவில்லை. அதற்கு பதிலாக அந்த 7 எறும்புகளின் தலைவன் ஒரு புத்திசாலி மற்றும் திறமசாலியான எறும்பு மணி அமைதியாக பதிலளித்தது. ஓ மாபெரும் ராஜா, வலிமை அளவால் அல்லது சக்தியால் மட்டுமல்ல, அறிவும் ஒற்றுமையுமாக வழி நடத்தும் போதுதான் மிகச் சிறியவனும் மிக சிறந்தவனையும் வெல்ல முடியும். ராஜா சிரிக்க தொடங்கிவிட்டான். அறிவு, ஒற்றுமை, இது எல்லாம் சிரிப்பு. இந்த காடு வலிமையால் ஆளப்படுகிறது. உங்கள் அறிவும் ஒற்றுமையும் உங்களை எவ்வாறு காப்பாற்றுகிறது என்பதை பாருங்கள். எறும்புகள் விளங்கிக் கொண்டன. ஆனால் மேலும் எதுவும் சொல்லவில்லை. ராஜா அவற்றின் வார்த்தைகளை உறுதியாக மறுத்து விட்டான். தன் வழியிலேயே சென்றான். ஆனால் அவன் நடந்து கொண்டிருந்த போது அவன் குதிக்கால் குத்துகிறது என்று உணர்ந்தான். கீழே பார்த்தபோது அவன் கீழே விழுந்த இலைகளின் கீழ் மறைந்துள்ள முல்லை மிதித்து விட்டான் என்பதை உணர்ந்தான். நடக்க முடியாமல் ராஜா அந்த முல்லை தனது பற்களால் எடுக்க முயன்றான். ஆனால் அது ஆழமாக குத்தப்பட்டிருந்தது. அவன் முயற்சி செய்து விட்டான். அது மேலும் ஆழமாக குத்தியது போல் தோன்றியது. இறுதியாக சோர்ந்து அவனால் வலி தாங்க முடியாமல் ராஜா ஒரு மரத்தின் கீழ் படுத்தான். அவன் தன்னலமான பெருமை தனது குதிக்கால் காயத்தால் சமமாக பாதிக்கப்பட்டது. அவனுக்கு தெரியாமல் அந்த 7 எறும்புகள் அவனை தொடர்ந்து வந்தன. அவைகள் ஒன்றாக ரகசியமாக பேசின. ஒரு திட்டத்தை உருவாக்கின. மணி முன்வந்து புலியுடன் சொன்னான். ஓ ராஜா, இது போல பெரியவர்களும் விழுந்து விடுகிறார்கள் என்று தெரிகிறது. உங்களுக்கு எங்களால் உதவ முடியுமா? ராஜாவின் பெருமை அவனை தயக்கம் செய்ய வைத்தது. ஆனால் அவனது குதிக்காலின் கடுமையான வலியால் அவனுக்கும் வேறு வழியில்லாமல் இருந்தது. நீங்கள் விரும்பியபடி செய்யுங்கள் என்று அவன் முறைத்தான். எறும்புகள் ராஜாவின் குதிக்காலில் ஏறி முல்லை சரி பார்த்தன. சமமான ஒற்றுமையுடன் வேலை செய்தது. அவைகள் முள்ளின் அடிப்பகுதியை அசைத்து சற்று நிகழ்த்தின. அவற்றின் சிறிய பற்கள் அதை மெதுவாக குறைத்தன. புலியின் முந்தைய கேலிகளுக்கு பாராமையாக அவை மனதார உழைத்தன. தங்கள் மதிப்பை நிரூபிக்க முடிவாக இருந்தன. ஒரு சில நிமிடங்களில் முள் எடுக்கப்பட்டது. ராஜாவுக்கு நிம்மதி. உடனடியாக அவன் எழுந்து நின்று தன் குதிக்காலினை பரிசோதித்து வலி மறைந்தது என்று கண்டான். அவன் கீழே பார்த்து மீண்டும் உணவுகளை திரட்டும் பணியில் ஈடுபட்டிருந்த எறும்புகளை கண்டான். அழகாக ராஜா பேசினான். நான் உங்களை மதிக்காமல் தவறாக இருந்தேன். நீங்கள் ஒற்றுமையாக செயல்படும் போது
மிகச் சிறியவனும் பெரிய வலிமையை அடைய முடியும் என்பதை நீங்கள் எனக்கு காட்டியுள்ளீர்கள். மணி ஒரு புன்னகையுடன் பதிலளித்தது. இந்த பாடத்தை நினைவில் கொள் ராஜா. ஆணவம் புத்திசாலிகளை கூட கண்களை மூட செய்கிறது. ஆனால் பணிவு பிறர் வலிமையை பார்க்க அனுமதிக்கிறது. அந்த நாளில் இருந்து ராஜா ஒரு புத்திசாலியான மற்றும் கருத்துமிக்க காட்டு ஆட்சியாளராக மாறினான். அவன் அனைத்து ஜீவன்களையும் பெரியவர்களையும் சிறியவைகளையும் மதிக்க கற்றுக்கொண்டான். மேலும் 7 எறும்புகளிடமிருந்து அடிக்கடி அறிவுரைகளை தேடினான். அவற்றின் அறிவும் ஒற்றுமையும் அவனுக்கு ஒரு அளவிட முடியாத பாடத்தை கற்றுக் கொடுத்தது. காடு ராஜாவின் நியாயமான ஆட்சியின் கீழ் வளமாக திகழ்ந்தது. மேலும் புலி மற்றும் 7 எறும்புகளின் கதை ஒற்றுமை, பணிவு மற்றும் பரஸ்பர மரியாதை என்பதிலேயே உண்மையான வல்லமை அமைந்துள்ளது என்பதற்கான நினைவு சின்னமாக தலைமுறைகளுக்கும் திருப்பி வழங்கப்பட்டது.